அனைவருக்கும் வணக்கம். பள்ளிகள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வீட்டில் நிறைய சகுனங்கள் சொல்லப்படுறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தாங்க. ஆனால் இந்த பள்ளிகளால் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமான வகையில் இருக்கும். முக்கியமாக ஜோதிட ரீதியாக இந்த பள்ளிகளுடைய நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பள்ளி பண விஷயங்களில் கூட மங்களகரமாக கருதப்படுதோ அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக லக்ஷ்மி தேவியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு கூட நம்ம இந்த பள்ளியை சொல்லலாங்க. அந்த வகையில் பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அது கெடுதலானது தான், இது சாதாரணமான ஒரு விலங்கு தான், ஒரு பூச்சி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறதால அது நிச்சயமாக கடவுள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வர்றது இந்த மாதிரியான உயிரினங்கள் மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது அதிர்ஷ்டமானதை கொடுக்குமா, இதனால் என்னென்ன ஒரு விஷயமெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பள்ளிகளை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சகுனங்களை அது தெரிவிக்குது, அந்த பள்ளிகள் சத்தமிடுறது உங்களுக்கும் புரியுது அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் பூஜை அறையில் பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது. முக்கியமாக எதிர்மறையான விளைவுகள் இருக்குது. பில்லி, சூனியம், ஏவல், வசியம் இந்த மாதிரி எதால் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சரியான பலன்கள் சொல்லிடுவாங்க. இந்த பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுதுங்க. பள்ளி இல்லாத வீட்டில் நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி தெய்வீக அம்சமாக கருதப்படுறதால அவற்றை நாம் அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. செய்த பாவம் உங்களுக்கு நிறைய பாவம் இருக்குது அப்படின்னா அது மேலும் பாவத்தை கொண்டு போய் சேர்க்குமா. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம துன்புறுத்தாமல் விரட்டிடுறது தான் நல்லது அப்படின்னு கூட சொல்லப்படுது. வீட்டினுடைய பூஜை அறையில் பள்ளி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விஷயமாக சொல்கிறாங்க. செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக சொல்கிறாங்க. பூஜை அறையில் பள்ளி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் பூஜை அறையில் இருந்துச்சுன்னா அந்த பள்ளியை விரட்டுறதுக்கான ஒரு வழிகளை தான் மேற்கொள்கிறாங்க. ஆனால் வீட்டில் பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பூஜை அறையில் இருக்கிறது அது அந்த கடவுளையே பார்க்கறதுக்கான சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருடைய வீடுகளில் எல்லாம் நம்ம எந்த நேரமும் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி எந்த விஷயமுமே அண்டாதான். யாராவது நமக்கு எதிர்மறையாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நம்ம தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால் வீட்டில் முக்கியமாக பூஜை அறையில் பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. பள்ளி நமக்கு நன்மையும் வீட்டையும் காக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பணும். முக்கியமாக துளசி மாடத்தில் நம்ம வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியோடு நாம் மகாவிஷ்ணு சேர்ந்து அருள் புரிகிறதா ஐதீகம். அதாவது துளசி மாடம் வச்சுருக்கோம், இந்த இடத்துல பள்ளி இருக்குது அப்படின்னா இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சமையல் அறையில் பள்ளி இருக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உணவுப் பொருட்களில் பள்ளிகள் விழும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஆனால் பள்ளிகள் இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது இந்த சமையல் அறையை தவிர மற்ற இடங்களில் இருக்கலாம். சமையல் அறையிலையும் உணவுகளில் விழுகாமல் பார்த்துக்கிறது மட்டுமே மிக நல்லது. அதனால் நம்மளுக்கு வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா மகாலட்சுமியாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை கருதுகிறோம். வீட்டில் பள்ளி இருக்கிறதால நமக்கு அந்த மகாலட்சுமியை குடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. முக்கியமாக ஒரு வீடு கெட்ட விஷயங்களை கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் பள்ளி இருந்தால் கூட அந்த பள்ளி சத்தம் போடாமையே இருக்குமா. அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எதிர்மறையான விஷயங்கள் இந்த வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பள்ளிகள் சத்தம் வைத்து நாம் பேசிய விஷயம் கூட நல்லதில் முடியுமா கெட்டதில் முடியுமா அப்படிங்கிறது கூட நம்மளால் சொல்லிட முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பள்ளிகளில் அடிக்கடி இறந்து போகுது, நம்ம வீட்டில் அடிக்கடி இறந்து போகுது அப்படின்னா அந்த வீட்டில் அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம்.
அதே போல் வீடுகளில் ஏதேனும் அசுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த நேரங்களில் மனம் பதட்டம் அடையாமல் வீடுகளில் காலை மாலை எப்போதுமே நம்ம விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்கிறது வீடுகளை எப்போதுமே வெளிச்சமாக வைக்கிறதுக்கான உதவியாக இருக்கும். இரவுகளில் கட்டாயமாக வாசலில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூடம் ஏற்றி நம்ம சுற்றி போடுறது நல்லது. அது முற்றிலுமாக பாதிப்புகளை குறைக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையார் கோவிலுக்கு போய் நம்ம தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கிறதும் இவர்களுக்கு சிறந்த நிவாரணமாக கூட சொல்லப்படுது. அதாவது முக்கியமாக ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே பட்டுருச்சுன்னா அதை நம்ம தள்ளி போடாமல் செய்கிறது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பலிகளை பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒரு வீட்டில் பள்ளி இருந்தால் இவ்வளவு நல்லதா அப்படிங்கிற விஷயமே நான் இப்போ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. பள்ளி சத்தம் போடுறது அல்லது 3 பள்ளிகள் ஒன்றாக பார்க்குறதே முக்கியமாக பணவரவை நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இவையெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பள்ளிகள் பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்துவதால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருட்களில் மட்டும் நம்ம விழாமல் பார்த்துக்கிறது தான் இந்த பள்ளியினுடைய விஷயத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் கரப்பாம்பூச்சி, வண்டு, தும்பி இவையெல்லாம் எப்படி சாதாரணமாக வருது போகுதோ அதுபோல தான் இந்த பல்லிகளும் நம்ம வீட்டுக்கு வரும். ஆனாலும் ஜோதிடத்தில் பல்லியை பற்றி மட்டும் அதிகமான நம்ம விஷயங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமாக பல்லியை கண்டாலே பெரும்பாலானவங்க பயப்படுவாங்க. ஜோதிட நம்பிக்கைப்படி பண விஷயத்தில் ரொம்ப அதிகமான நமக்கு பலனை தரக்கூடிய நாம் ஒரு அபசகுணம் இல்லாமல் சகுனமாக இந்த பள்ளியை பார்க்குறோம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். மிகவும் மங்களகரமானது அப்படின்னே சொல்கிறாங்க. முக்கியமாக ஜோடியாக பள்ளியை பார்த்தாலும் கூட நல்லது தான். தரையில் பள்ளிகள் ஓடுது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதை தான் உரைக்குது இந்த பள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீடுகள்லையும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பள்ளியை பார்க்குறது முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான சமம் அப்படின்னு ஐதீகம் சொல்லுதுங்க. அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும். அத்தோடு அன்னை லக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசீர்வதிக்க புகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கோவில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்றுக்கிட்டு எதையோ பார்த்து கை காட்டி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னு நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா மரத்தில் இருக்கிற பல்லியை பற்றி பேசிகிட்ருப்பாங்க. அது சாதாரண பல்லி மட்டும் கிடையாதுங்க, அது சித்தர்களுடைய அம்சம். சித்தர்கள் தான் பல்லி ரூபத்தில் அந்த மரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் அப்படி பார்க்குறாங்க. அதே போல் தேவர்களை பார்க்கறதுக்கான சமம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்படி பள்ளி விழக்கூடிய பலன்களை பார்த்து நாம் எதுவுமே பயப்படாமல் முக்கியமாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது தான். முக்கியமாக பள்ளி நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னா இந்த நாளில் மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபாடு செய்தால் போதும், பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த பல்லிகள் எந்த திசையில் இருந்து சத்தமிடுகிறதோ அதை வைத்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்கை அறையில் பல்லிகள் இருந்தால் ஒன்றாக இருக்கக்கூடாது, ஜோடி ஜோடியாக பல்லி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் சீக்கிரமாக இதனால் சரியாகிடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இனியும் நம்ம பல்லியை கண்டா அருவருப்பாக நினைக்காம அவை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், அவ்வளவு சிறப்பான பலன்களை இந்த பல்லிகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்கிறதால என்னென்ன மாதிரியான பலன்களை நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.